இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆளுகை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அற்புதங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இந்த நாளுக்கு தேவையான கிருபைகளை கொடுக்கும்படியா ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இந்த நாளுக்கு தேவையான கிருபைகளை கொடுக்கும்படியாக இசையா உமக்கு நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. உங்க கிருபை ஒன்றே எங்களுக்கு போதும் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா ரத்தம் தெளிக்கிறோம் ஐயா எங்கள் மேலே. இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படுவதாக, இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படுவதாக, இயேசுவின் வல்லமை தெளிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்க எல்லாரையும் பசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. எங்களை பசுத்தப்படுத்துங்கப்பா, பசுத்தப்படுத்துங்கப்பா, பசுத்தப்படுத்துங்கப்பா. ஹல்லேலூயா ஆண்டவரே, ஹல்லேலூயா. எங்கள் குறைகள், குற்றங்கள், பிள்ளைகள், பாவங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே மன்னிக்கப்படுவதாக, மன்னிக்கப்படுவதாக, மன்னிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இசையா இரக்கம் செய்கிறவரே, இரக்கம் செய்கிறவரே உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இரக்கத்துக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நமக்கு நன்றி அப்பா. நமக்குள் எழும்புகிற சில பய உணர்வுகள், நிறைய பெண்களுக்குள்ள இருக்கிற பய உணர்வுகள் எல்லா கரைகளை ஊற்றி அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. நமக்குள்ள இருக்கிற பய உணர்வுகள் இந்த கர்த்தர் எல்லாரையும் விடுதலை ஆக்குவாராக. எல்லா பய உணர்வுகள் மாறுவதாக, பயத்தின் ஆவிகள் நீங்குவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லா பயத்தின் ஆவிகள் மாறட்டும் ஆண்டவரே. ஒரு சின்ன பலவீனம் வந்துருச்சுன்னா, ஐயோ இந்த பலவீனம் உள்ள பெரிய வியாதியா மாறிடுமோ, இது இப்படி ஆயிடுமோ, நசிக்க செத்து போயிடுவேனா, இப்படி எங்க சில பய உணர்வுகள். அது மட்டும் இல்லை, சில பிள்ளைகளை குறித்துதான சில பய உணர்வுகள். அப்படியே கரைவழ்த்தி ஜெபம் பண்ணுங்க. பயத்தின் ஆவிகள் நீங்கும்படியாக, நீங்கும்படியாக. ரீமானா ஷபாலா கரபாலபா, ரீமானா தனிமி கரபாலபாலபா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்னை டிஸ்டர்ப் பண்ணுகிற அந்த பய உணர்வுகள் எல்லாம் நிர்மூலம் ஆவதாக. பயத்தின் ஆவிகள் இந்த ஜபத்தோடு இணைந்திருக்கிற யாருக்குள்ளையாவது பயத்தின் ஆவிகள் இருந்தால் இப்பொழுது அவைகள் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படுவதாக, அழிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லா பயத்தின் ஆவிகளை புறம்பே தள்ளுகிறோம் ஆண்டவரே. பயத்தின் ஆவிகளை புறம்பே தள்ளுகிறோம் ஐயா. எல்லா பயத்தின் ஆவிகள் நிர்மூலமாக்கப்படுவதாக. ரீமானா ஷக்கரபாலபாலபா, ரீமானா ரதுனி மிக்கரபாலபாலபாலபா. எல்லா பயத்தின் ஆவிகள் நிர்மூலமாக்கப்படுவதாக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியே தந்திருக்கிறார். சொல்லுங்க, எனக்குள்ள ஆண்டவர் பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை. ஹல்லேலூயா. யாருக்குள்ளெல்லாம் பயமுள்ள ஆவி இருக்குதோ அது சாத்தானுடைய கிரியைகள் நமக்குள்ள இருக்குதுன்னு அர்த்தம். எல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. பயமுள்ள ஆவிகள் எங்களை விட்டு நீங்கி போவதாக, பயமுள்ள ஆவிகள் நீங்கி போவதாக. எங்களுக்குள்ள பலமுள்ள ஆவி ஊற்றப்படுவதாக. சொல்லி ஜெபமுமா எல்லாம் எங்களுக்குள்ள பலமுள்ள ஆவியை ஊற்றுவீராக. பலமுள்ள ஆவி ஊற்றப்படட்டும் ஐயா, பலமுள்ள ஆவி ஊற்றப்படட்டும் ஐயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே பலமுள்ள ஆவி என ஊற்றப்படுவீராக. பலமும் அன்புள்ள ஆவி என ஊற்றப்படுவீராக. எங்களுக்குள்ள அன்பின் ஆவியான கிரியை செய்வீராக ராஜா. அன்பின் ஆவியான கிரியை செய்வீராக ராஜா. தெளிந்த புத்தி உள்ள ஆவியானவர் எங்களை தெளிந்த புத்தி தருவீராக ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்கள் புத்தியில் இருக்கிற எந்த அந்தகாரங்கள் இருந்தால் ஆண்டவரே அதை எங்களை விட்டு அகற்றி போடுவீராக. புத்தீனமான காரியங்களை விட்டு நீங்குவதாக. எஸ்ஐயா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தாவீது சென்ற இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொண்டானா. இன்னைக்கு நம்ம போற இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ள கிருபை தருவாராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நிறைய இடங்களுக்கு ஊழியங்களுக்கு போக போகிறோம், நிறைய ஜனங்களை சந்திக்க போகிறோம். புத்திமானாய் நடந்து கொள்ள கிருபை தருவீராக. ஹல்லேலூயா. அதுக்கு பாருங்க, பயமுள்ள ஆவியை கொடாமல். அப்போ பயம் இதெல்லாம் இல்லைன்னா நமக்குள்ள பயத்தின் ஆவி வந்துடுது. இன்னைக்கு நிறைய பேர் எனக்கு பயத்துக்காக சொல்லி ஜெபிக்கிறாங்க. எல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால கேளுங்க. எனக்குள்ள பலமுள்ள ஆவி வருவதாக, அன்புள்ள ஆவி வருவதாக, புத்தியுள்ள ஆவி தருவீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே எங்களோடு கர்த்தர் இருப்பதற்காக நன்றி 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தர் கரை மேல இருக்குது,
கர்த்தர் கரம் என் மேல இருக்குது, நான் எதுக்கும் பயப்பட வேண்டாம். ஹல்லேலூயா. பறித்து கொள்ள முடியாதுங்க. ஏன்னா கர்த்தருடைய கரத்துல, கர்த்தருடைய கரம் என் மேல இருக்குது, கர்த்தருடைய கரத்துக்குள்ள நான் என்ன செய்கிறேன் இருக்கு, அதனால பறித்து கொள்ள முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. ஒருவரும் பறித்து கொள்ள முடியாது. இப்போ இந்த காலம் நிறைய திருட்டு அதிகரித்து போச்சு, இப்படி தானே? பாருங்களா, அன்னைக்கு ஒரு இது பார்த்து கொண்டு இருக்கிறேன். ஒரு குழந்தைய ஒரு தகப்பன் கூட்டி கொண்டு போகிறார், கைப்பிடிச்சு என்ன செஞ்சுட்டு இருக்காரு, கூட்டி கொண்டு போகிற குழந்தைய தூக்கிட்டு வண்டியில் ஓடி போகிறானுங்க. ஒரு அம்மா குழந்தைய தோளில் வச்சிருக்குது, அந்த குழந்தைய பிடிச்சி இழுத்து எடுத்துகிட்டு போகிறானுங்க. முன்னாடி காலங்களில் எங்கேயாவது தன்னந்தரியா அனாதையாக அலைஞ்சிட்டு இருக்க பிள்ளைங்கள தான் திருடுறது நீங்கள் பார்த்துருப்போம், நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நம்ம பார்த்துருக்கலாம். ஆனால் இந்த நாட்கள் எவ்வளோ கொடிய நாளாக இருக்குது பாருங்கள். கரங்கள் இருந்து கூட என்ன செய்யுது, பிடுங்கிட்டு போகிற அளவுக்கு பொல்லாத திருட்டு கும்பல், பொல்லாத பேயின் கிரியைகள் பயங்கரமாய் போய் கொண்டு இருக்குது. அப்படி தானே? ஃபோன் கையில் வச்சுட்டு இருக்காங்க, அந்த ஃபோன் அப்படி பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. அந்த அளவுக்கு பொல்லாத கிரியைகள் நெருங்கி விட்டது. ஆனால் அன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, என் கரத்திலிருந்து உங்களை யாரையும் பறித்து கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. ஒருவேளை மனுஷன் கையிலிருந்து கூட சாத்தா அவங்கள பறித்து கொண்டு போயிடலாம். மனுஷ கையிலிருந்து கூட ஒருவேளை நன்மைகளை சிலர் பறித்து கொண்டு போகலாம். ஆனால் உங்களையும் என்னையும், உங்கள் குடும்பத்தையும் என் குடும்பத்தையும் கர்த்தர் அவருடைய கரத்தில் வைத்திருக்கிறதுனால ஒருவரும் பறித்து கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. என்னன்னா என் கரத்தில் வச்சா கூட பறிச்சுட்டு போயிடுவாங்க யாராவது. ஹல்லேலூயா. அதனால என்னுடையதையும் என்னையுமே இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்க அந்த கிருபை தருவாராக. அப்படியே ஜெபம் பண்ணுமா. ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு அர்ப்பணிப்போடு ஜெபிப்போமா. என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்னை இப்படி சிலுவை அண்டையில் ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா, பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா, எங்கள் கணவரை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எல்லா கணவர்மார தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அந்த மனம் திரும்பாத கணவரை ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, கீழ்ப்படியாத கணவரை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. திருவசனத்துக்கு செவி கொடுக்காத அந்த கணவரை நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குடி பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறது கணவரை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருக்காக தன்னுடைய நேரங்களை கொடுக்காத கணவரை ஒப்பு கொடுக்கிறப்பா, ஜெபிக்காத கணவரை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. முரட்டாட்டமான கணவரை ஒப்பு கொடுக்கிறப்பா, அடிதடி செய்கிற கணவனை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மிருக குணமுள்ள கணவனை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு கணவன்மாரையும் உங்க கருத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. கர்த்தர் மனம் திரும்ப செய்வீராக ராஜா. சாத்தான் பறிச்சு கொண்டு போய்விடாதபடிக்கு கர்த்தர் எல்லா கணவன்மாரையும் தொடுவாராக. ஹல்லேலூயா. நம்ம யாரையுமே என்ன செய்ய முடியாது, நம்ம கரங்களை வச்சு யாரையும் பாதுகாக்க முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தரே பாதுகாக்கணும். ஒருத்தங்க மனம் திரும்பணும்னா நம்மளால மனம் திரும்ப வைக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆமாம், நம்மளால் மனம் திரும்ப வைக்க முடியாது. மனம் திரும்புறது கர்த்தருடைய கருத்தில் தான் இருக்குது. மனம் திரும்புறதுக்கு ரட்சிப்பின் அதிபதி அவர் தான். அவருடைய கரத்தை தான் நீங்கள் நோக்கி பார்க்கணும். ஆண்டவரே, எங்கள் ரட்சிப்பின் அதிபதியே, எங்கள் குடும்பத்தில் என் கணவன் என் பிள்ளைகள் மனம் திரும்பணும், ரட்சிக்கப்படணும், இந்த கரத்தில் வைக்கிறேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் உங்கள் ஃபேமிலியை, கணவனை, பிள்ளைகளை என்ன செய்யணும், இயேசுவின் கரத்தில் வைக்கணும். ஹல்லேலூயா. முதலாவது நம்மளோட கருத்தில் வைக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. பறித்து கொள்ளுகிற அந்த கிரியைகள் இன்னைக்கு நம்முடைய கரத்திலிருந்து எதெல்லாம் சத்துரு பறித்து கொண்டு போகிறான். இன்னைக்கு எல்லாம் 2 கரங்களை வைத்து ஜெபம் பண்ணுங்க. நம்முடைய கரங்களிலிருந்து சத்துரு பறித்து கொள்ளுகிற எல்லா கிரியைகள் அழிக்கப்படுவதாக சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நன்மைகளாக இருக்கலாம், சுகமாக இருக்கலாம், நல்லா தான் இருப்பீங்க பாருங்க, திடீர்னு படுத்து கிடப்பீங்க. ஏன்? பலவீனம். ஏதாவது சுகவீனத்தை சத்துரு கொண்டு வந்துடுறான், பலவீனத்தை சரியத்தில் கொண்டு வந்துடுறான். வலி தாங்க முடியலை, வயிற்று வலி, தலைவலி, கால் வலி, இடுப்பு வலி, ஏதோ ஒரு வலி வந்து நம்மளை படுக்க வச்சிருது. இப்படி நம்முடைய சரீரத்திலிருந்து அந்த சுகத்தை பறித்து கொள்கிற கிரியைகள், நன்மைகளை பறித்து கொள்கிற கிரியைகள், திடீர்னு பார்த்தா பொருளாதார கஷ்டம், பண தேவைகள் உண்டு, அதை பறித்து கொள்கிற சத்துரு. ஒரு வியாதி வந்தால் பல 1000 லட்சம் செலவு பண்ணுறாங்க. எதுக்காக? சத்துரு
பறித்து கொள்ளுத கிரியைகள். ஹல்லேலூயா. நீங்க யோசிச்சு பாருங்க, ஏதோ ஒன்று நம்ம குடும்பத்துக்கு வந்தா என்ன நடக்கும்? பறித்து கொள்ளுறது கிரியைகள். எல்லாம் கட்டி ஜோமனுங்க. இயேசுவின் நாமத்தினால பணங்களை, எங்கள் பொருளாதாரத்தை, எங்களுடைய நல்ல சுகத்தை, ஹல்லேலூயா, நல்ல சந்தோஷத்தை, நல்ல சமாதானத்தை, எங்கள் நிம்மதியான வாழ்க்கையை ஹல்லேலூயா பறித்து கொள்ளுகிற எல்லா கிரியைகள் அழிக்கப்படுவதாக. எல்லா கிரியைகள் அழிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. இயேசுவின் நாமத்தினால பறித்து கொள்ளுகிற கிரியைகள் அழிக்கப்படுவதாக. நல்லா கடிந்து ஜோமனுங்க. இயேசுவின் நாமத்தினால ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பை பறித்து கொள்றான், குடும்பத்தில் இருக்க சமாதானத்தை பறித்து கொள்றான், நிம்மதியை பறித்து கொள்றான். எல்லாம் அழிக்கப்படுவதாக. விடுதலையை பறித்து கொள்ற கிரிகள் அழிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விடுதலையா இருப்பீங்க. திடீர்னு கட்டப்பட்ட மாதிரி இருக்கும், அதெல்லாம் இயேசுவின் நாமத்தினால உடைக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஐயா. உங்க வல்ல கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உங்க வல்ல கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. அப்பா உங்க வல்லகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பறித்து கொண்டதை ஹல்லேலூயா சத்துரு பறித்து கொண்டு 4 தனையா கொடுக்கணுமா? 7 தனையா திரும்பி கொடுப்பான்னு சொல்லப்பட்டிருக்குது. எதெல்லாம் பறிக்கப்பட்டுச்சோ 7 தனையாக 10 மடங்கு, 2 மடங்கு. எதெல்லாம் 2 மடங்கு யோபுக்கு வந்துச்சு. அவன் சகையை சொல்றான், நான் 4 தனையா திருப்பி கொடுக்குறேங்கிறான். சத்துரு எடுத்ததெல்லாம் 7 மடங்கு திரும்பி வரும் சொல்லப்பட்டிருக்குது. எல்லாம் சொல்லி ஜோமனுங்க. ஹல்லேலூயா. எங்ககிட்ட எதெல்லாம் பிடுங்கப்பட்டதோ, எதெல்லாம் பறிக்கப்பட்டதோ அவையெல்லாம் எங்களுக்கு மறுபடியும் கிடைப்பதாக. எங்க குடும்பத்தை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட்ட நன்மைகள், ஆசீர்வாதங்கள் மறுபடியும் வருவதாக. பொருளாதார நன்மைகள் ரீமானா ஷபா. அவங்க பொருளாதாரம் ஏதாவது மூழ்கி போயிருக்கலாம், ஏதாவது உங்களை கைவிட்டு போயிருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் தர வல்லவராய் இருக்கிறார். எல்லாம் ஒன்று குறையாம எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வீங்க, பெற்றுக்கொள்வீங்க, பெற்றுக்கொள்வீங்க. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால எல்லாவற்றையும் தரப்போறதுக்காக நன்றி, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே சுதரம், சுதரம். ஹல்லேலூயா. தாவீதுடைய எல்லாவற்றையும் சத்துரு பிடுங்கிட்டு போயிட்டான். அப்படிதானே வசனம் சொல்லுது. எல்லாத்தையும் அவனுடைய பொருளாதாரத்தை எடுத்துட்டு போயிடுறான், பொருட்கள் எடுத்துட்டு போயிடுறான், பிள்ளைகளை எடுத்துட்டு போயிடுறான், மனைவி எடுத்துட்டு போயிடுறான். அவனுக்கு உண்டான எல்லாத்தையும் கொண்டு போயிடுறான் சத்துரு. ஆனால் வேதம் சொல்லுது, ஆமாம், 1 Samuel 30:19 சொல்லப்பட்டிருக்குது, அவைகள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும், சிறியரிலும் பெரியதிலும், குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான். ஹல்லேலூயா. எப்படி எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான் சொல்லுங்க எல்லாரும். ஹல்லேலூயா. இன்னைக்கு எல்லாவற்றையும் திருப்பி கொள்ளுகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். அப்படி 2 கரங்களை வைத்து ஜெபம். ஆண்டவரே, நாங்கள் எல்லாவற்றையும் திருப்பி கொள்ளக்கூடிய ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தருவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் திருப்பி கொள்ளக்கூடிய ஆசீர்வாதம், எல்லாவற்றையும் திருப்பி கொள்ளக்கூடிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ரிபாகபா ரீமானா ஷபாலபாலபா ரிபாலா ரோதுனியாங்கு ரிபிகரபா. இந்த திருச்சபையில் எந்த காரியத்தில் நாங்கள் இழந்து போனோமோ, எத்தனை ஆத்துமாக்களை இழந்து போனோமோ, நாங்கள் எல்லாவற்றையும் திருப்பி கொள்ள கிருபை தருவீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால எல்லாவற்றையும் நாங்கள் திருப்பிக் கொள்ள கிருபை தருவீராக. ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டான் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நாங்கள் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள கிருபை தருவீராக. ஒன்று குறைவுபடாமல் வார்த்தை அப்படியே வாயில சொல்லுங்க. ஒன்று குறைவுபடாமல். ஹல்லேலூயா. எல்லாவற்றையுமே யாரெல்லாம் சபையை விட்டு ஜனங்கள் போனாங்களோ, பிசாசு கொள்ளை கொண்டு போனானோ, எல்லாரையும் திருப்பி கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. 1 மடங்கு அல்ல சொல்லுங்க. 1 மடங்கு அல்ல. வார்த்தைக்கு அப்படியே உச்சரிங்க. 1 மடங்கு இல்லை. யோபுக்கு எத்தனை மடங்கு சொன்னேன்? 2 மடங்கு. யோபுக்கு எத்தனை மடங்கு? 2 மடங்கு தேவன் தந்தார் எல்லாவற்றையும். யோபை போல 2 மடங்கு திருப்பி கொள்ள போறேன் சொல்லுங்க எல்லாரும். நான் யோபை போல 2 மடங்கு திருப்பி கொள்ள போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோபு 42 அதிகாரம்
10. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையா என்ன செய்தாராம்? கர்த்தர் அவனுக்கு அருளினார். சொல்லுங்க, யோபு பெற்றுக்கொண்டது போல இரட்டத்தனையா நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். ஃபர்ஸ்ட் யாரை வச்சு ஜெபம் பண்ணணும்? தாவீது எதையெல்லாம் இழந்தானோ அதை அப்படியே பெற்றுக்கொண்டான். ஒன்று கூட குறையல, எல்லாவற்றையும் அப்படியே பெற்றுக்கொண்டான். ரெண்டாவது, யோபு எதையெல்லாம் இழந்தானோ அதையெல்லாம் 2 மடங்கு பெற்றுக்கொண்டா. சொல்லி ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே தாவீதை போல இழந்தது எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை தருவீராக. அது மட்டுமல்ல, யோபு இழந்ததை 2 தனையாய் திரும்ப பெற்றுக்கொண்டது போல நாங்கள் இழந்தவைகளை எங்களுக்கு இரட்டத்தனையாய் தருவீராக. 2 மடங்கு ஆசீர்வாதம் தரப்போறதுக்காக நன்றி. அல்லேலூயா. சோதரம். இப்போ அடுத்தது 4 மடங்கு ஆசீர்வாதம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 8 வாசிப்போமா? சகைவி நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். அது மட்டுமல்ல, நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. நம்மகிட்ட அநியாயமாய் வாங்கப்பட்டவைகள், சரியா? நியாயமாய் வாங்கிறது வேற. நம்மக்கிட்ட எதெல்லாம் அநியாயமாய் வாங்கப்பட்டிருக்குதோ அதெல்லாம் நமக்கு திரும்ப நாளத்தனையாய் கர்த்தர் தருவாராக. இல்லை கரங்களை வைத்து ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே அநியாயமாய் வாங்கப்பட்டவைகள் எனக்கு மறுபடியும் நாளத்தனையாய் கிடைப்பதாக சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அநியாயமாய் உங்கள்கிட்ட ஏதாவது போயிருக்குதா? அநியாயமாய் காணாம போயிருக்குதா? அநியாயமாய் பிடுங்கி இருக்கிறாங்களா? இன்னைக்கு கர்த்தர் அதை நாளத்தனையாய் கொடுக்க போகிறார். நாளத்தனையான ஆசீர்வாதங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுக்கப்பட்டவைகள் பறித்து கொள்ளப்பட்டவைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநியாயமாய் வாங்கப்பட்டவைகள் எல்லாம் நாளத்தனையாய் மறுபடியும் எங்கள் மடியிலே போடுவீராக, எங்கள் சபையிலே தருவீராக, ஒவ்வொரு குடும்பங்களிலும் தருவீராக. கிளைமணி ஜெபம் பண்ணுங்க, இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா இழந்ததெல்லாம் பெற்றுக்கொள்வீங்க. ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா இழந்ததெல்லாம் பெற்றுக்கொள்வீங்க. கரத்தின் கீழே வந்துட்டீங்கன்னா இழந்ததெல்லாம் பெற்றுக்கொள்வீங்க. இந்த திருச்சபை, இந்த ஊழியம், எதையெல்லாம் எத்தனை ஆத்துமாக்களை இழந்தோமோ, எத்தனை குடும்பங்களை நாங்கள் இழந்தோமோ எல்லாவற்றையும் நாளத்தனையாய் பெற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அடுத்தது 5 மடங்கு பிளஸிங் ஒன்று இருக்கு பாருங்க. ஆதியாகமம் 43ஆம் அதிகாரம் 34வது வசனத்துல, அவன் தனக்கு முன் வைக்கப்பட்டிருந்த போஜனத்தில் அவர்களுக்கு பங்கிட்டு அனுப்பினான். அவர்கள் எல்லாருடைய பங்குகளை பார்க்கிலும் பெஞ்சமினுடைய பங்கு எத்தனை மடங்கு? 5 மடங்கு அதிகமாக இருந்தது. ஹல்லேலூயா. 5 மடங்கு. ஹல்லேலூயா. நேசிக்கிற பிள்ளைகளுக்கு 5 மடங்கு. சொல்லுங்க எல்லாரும். பெஞ்சமினை நேசிக்கிற அந்த அண்ணன், அவன் அடிமையாய் போய் எவ்வளோ பாடுபட்டான்ல, தன்னுடைய நேசித்த தம்பியை பார்த்த உடனே 5 மடங்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. இல்லை கைவிட்டு ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே எங்களுக்கு 5 மடங்கு பெஞ்சமின் எனக்கு கொடுத்த அந்த 5 மடங்கு ஆசீர்வாதத்தை போல எங்களுக்கு தருவீராக. 5 times blessing, 5 times increment. ஹல்லேலூயா. சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. 5 times increment எங்களுக்கு கிடைப்பதாக. 5 times blessing எங்களுக்கு தருவீராக. 5 மடங்கு ஆசீர்வாதங்கள் தருவீராக. ஹல்லேலூயா. அடுத்தது சங்கீதம் 79:12 வாசிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் அயலார் உம்மை நிந்தித்த நிந்தனையை ஏழத்தனையாய் மடியிலே திரும்ப பண்ணும். அதாவது நிந்தனைகளை மாற்றி, நான் அதை ஆசீர்வாதமாக எடுத்துக்கொள்கிறேனே, நிந்தனைகளை மாற்றி நம்ம ஆசீர்வாதத்தை ஏழத்தனையாக தர வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவங்களுக்கு நிந்தனைகளை ஏழத்தனையாய் கொடுப்பாராம். அப்படிதானே? நம்மளை யாரெல்லாம் நிந்திக்கிறாங்களோ, யாரெல்லாம் அவமானப்படுத்துகிறாங்களோ, யாரெல்லாம் நம்மளை கேலி கிண்டல் பண்ணுறாங்களோ அது அவங்களுக்கு ஏழத்தனையாய் அவங்களுக்கு மடியில் திரும்பும்.
ஆனால் நம்ம தேவனை சார்ந்து கொண்டு அவரை பிரியப்படுத்தி வாழும்போது ஆசீர்வாதங்களை கர்த்தர் ஏழத்தனையாய் திரும்ப பண்ணுகிறவராய் இருக்கிறார். சொல்லி ஜெபம், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதுக்கு இன்னொரு வசனம் கூட நீங்கள் எடுக்கலாம். ஏசாயா 30:26 கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும் சூரியனுடைய வெளிச்சம் ஏழத்தனையாய் 7 பகலின் வெளிச்சத்தை போலவும் இருக்கும். அல்லேலூயா. இப்போ 7 மடங்கு பிரகாசம், 7 times blessing, 7 time brightness. ஆமென். ஒரு டைம் பிரைட்னஸ்ஸே நம்மளால் தாங்க முடியல, அப்படிதானே? 1 மடங்கு ஆசீர்வாதத்தையே அநேகரால் தாங்க முடியல. அப்போ எனக்கு 7 time blessing இருக்குது. ஆமென். எத்தனை வாங்க விரும்புறீங்க? அல்லேலூயா. எளிமை நிற்போமா? எல்லாம் எளிமை நின்று, ஆண்டவரே 7 மடங்கு நம்மை கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஏழத்தனையான ஆசீர்வாதம். அல்லேலூயா. 7 மடங்கு ஆசீர்வாதம். சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே அப்பா, எங்கள் முறிவு கட்டப்படும் போது, அல்லேலூயா, அடிக்காயங்கள் குணமாக்கப்படும் போது, இன்னைக்கு தேவனுக்கு பிரியமா நம்ம மாறிட்டோம்னா சந்திரனுடைய வெளிச்சத்தை பார்க்கிலும் சூரியனுடைய வெளிச்சத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, ஏழத்தனையான வெளிச்சத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஒரு பகலை எவ்வளவு வெளிச்சமா இருக்க பாருங்க. 7 தனையான பிரகாசத்தை நம்ம கொடுக்கிறவராய் இருக்கிறார். 7 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். பெற்றுக்கொள்வோமா? பெற்றுக்கொள்வோமா? 7 மடங்கு ஆசீர்வாதம் வருவதாக. 7 மடங்கு ஆசீர்வாதம் வருவதாக. 7 மடங்கு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. வார்த்தைகளை சொல்லுங்க. 7 மடங்கு பிரகாசம் வரட்டும் ஆண்டவரே. 7 மடங்கு பிரகாசம் வரட்டும் ஆண்டவரே. 7 மடங்கு ஆசீர்வாதங்களை தருவதற்காக நன்றி. பிரகாசத்தை கெடுக்கிற எந்த காரியங்களுக்கும் உடன்படாதுங்க. அல்லேலூயா. பாவங்களா இருக்கலாம், அசுத்தங்களா இருக்கலாம், கெட்ட சிந்தைகளா இருக்கலாம், அல்லேலூயா, கெட்ட சவகாசங்களா இருக்கலாம், கெட்ட வார்த்தைகளா இருக்கலாம், கெட்ட பேச்சுகளா இருக்கலாம், அல்லேலூயா, கெட்ட செயல்களா இருக்கலாம். எதுவோ ஒன்று என்னுடைய பிரகாசத்தை கெடுக்கிற எல்லாம் என்னுடைய நீங்க சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எனக்குள்ள 7 மடங்கு பிரகாசம் வேணும் ஆண்டவரே. என் பிரகாசத்தை கெடுக்கிற என்னை தகுதியற்றவர்களா என்னை மாற்றுகிற எல்லா கிரியைகள் அழிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் 7 மடங்கு பிரகாசத்துக்குள்ள வந்திருக்கணுமே ஆண்டவரே. நான் 2 மடங்கு பிளஸிங்குள்ள வந்திருக்கணுமே. நான் 4 மடங்கு ஆசீர்வாதத்துக்குள்ள வந்திருக்கணுமே. நான் 5 மடங்கு ஆசீர்வாதத்துக்குள்ள வந்திருக்கணுமே. நான் 7 மடங்கு பிளஸிங்குள்ள வந்திருக்கணுமே. எனக்குள்ள இருந்து தடுப்பது என்ன? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தேய்பிரையாய் போய் கொண்டிருக்கிறோமா? வளர்பிரையாய் போய் கொண்டிருக்கிறோமா? இன்னைக்கு நம்மளை பார்த்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, முன்னாடி இருந்த நிலைமை என்ன? முன்னாடி இருந்த அந்த அபிஷேகத்தில் குறைஞ்சிட்டீங்களா? அங்க இருந்த பலன்ல குறைஞ்சிட்டீங்களா? ஊழி அழைப்புல குறைஞ்சிட்டீங்களா? இல்லைனா இன்னைக்கு கூடி இருக்கிறீங்களா? சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நான் குறைஞ்சா இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. ஏசப்பா, குறைந்த அனுபவங்களை என்னை விட்டு நீங்குவதாக. Hallelujah, 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 hallelujah. என்னை அனுபவத்திலே கூட்டுவீராக. ஆவிக்குரிய அனுபவங்கள் என்னை விட என்ன அதிகமா எழும்பி வரட்டும். hallelujah, hallelujah. நல்ல குவாலிட்டி எனக்குள்ள கொண்டு வாங்க ராஜா. நல்ல குவாலிட்டியை கொண்டு வாங்க ஆண்டவரே. 7 மடங்கு பிரகாசம். சொல்லி ஜெபம் பண்ணுங்க. 7 மடங்கு பிரகாசம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த சபையினுடைய அளவு 7 மடங்கு பிரகாசமாய் மாறட்டும். சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இந்த ஊழியத்தினுடைய அளவு 7 மடங்கு பிரகாசம். ஹல்லேலூயா. நடு பகலில் உள்ள பிரகாசத்தை பார்க்கிலும் 7 மடங்கு பிரகாசம் வரட்டும் ஆண்டவரே. எல்லா காடு மேகங்கள் மாறட்டும் ஐயா. அந்தகார வல்லமைகள் நிர்மூலமாக்கப்படுவதாக. எல்லா இருட்டுகள் மாறட்டும் ஐயா. ஓ ரிபாலா ஷபாலா பாலா பாலா. ஹல்லேலூயா ஹல்லே. எங்கெல்லாம் இருட்டுத்தனம் இருக்குதோ அதெல்லாம் மாறட்டும். எங்கெல்லாம் இருட்டு புத்தி இருக்குதோ அதெல்லாம் மாறட்டும். இருட்டு தனங்கள் மாறட்டும். எங்க குடும்பத்தில் எங்கெல்லாம் இருள் இருக்குது அதெல்லாம் உடைக்கப்படுவதாக. எங்க சரீரத்தில் எங்கெல்லாம் இருள் இருக்குது, நாங்க செயல்பட முடியாம, உமக்காக நாங்க எழும்ப முடியாம எங்கெல்லாம் இருள் இருக்குது அதெல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. ஹல்லேலூயா. 7 மடங்கு ஆசீர்வாதத்தை கத்து கொடுக்கிறார்.
அப்புறம் 10 மடங்கு இருக்குது, 100 மடங்கு இருக்குது, 1000 மடங்கு இருக்குது. அப்புறம் என்னது சொல்லுங்க? கோடா கோடியாய். அல்லேலூயா. அளவில்லாதது. இதெல்லாம் நிறைய இருக்குது நமக்கு. ஆனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம அடுத்தடுத்து வளர ஆரம்பிக்கணும். என்ன இருந்தது போலவே நம்ம இருக்கக்கூடாது. பாருங்க, ஒருத்தனுக்கு 5 தாலந்து, ஒருத்தனுக்கு 2 தாலந்து, ஒருத்தனுக்கு 1 தாலந்து. 1 தாலந்து இல்லாமல் கர்த்தர் யாரையுமே படைக்கலை. சிலருக்கு 5 டேலண்ட் இருக்கும். ஐயோ அவங்க அப்படி இருக்காங்களே, அதனால் அவங்களுக்கு 5 டேலண்ட் இருக்குது, அது அவங்க 5ஆக பெருக்குறாங்க. இப்போ 2 தாலந்து உள்ளவங்க 2ஆக பெருக்கிட்டீங்கன்னா திருப்பி நீங்கள் எத்தனை பெருக்கலாம்? நீங்கள் அப்படியே நீங்கள் 4ஆக பெருக்கலாம், 4 8ஆக மாறலாம், 8 16ஆக மாறலாம். அல்லேலூயா. 1 தாலந்து இருந்தால் 1 2 ஆகணும், 2 4 ஆகணும், 4 8ஆக மாறணும். அல்லேலூயா. நல்லா இருக்கிற தாளந்துகளை பெருக்க வேண்டும். இல்லைன்னா சில என்ன செஞ்சிடுறாங்கன்னா தாளந்தை மிஸ்யூஸ் பண்ணிடுறாங்க, இல்லைன்னா தாளந்தை புதைச்சி வச்சிடுறாங்க. கொடுத்த தாளந்து புதைக்கப்படக்கூடாது. 5 10ஆம் ஆகணுமே தவிர 5 தேஞ்சி 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 4ஆ மாறி 3ஆ மாறி 2ஆ மாறி 1ஆ மாறி ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது. வாழ்க்கை போயிடக்கூடாது. 2 கைகளை வைத்து ஜெபம். ஆண்டவரே, நாங்கள் தாளந்துகளை பெருக்கிக் கொள்ள கிருபை தருவீராக ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் வளர உதவி செய்வீராக, நான் வளர உதவி செய்வீராக, நான் பெருக உதவி செய்வீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கிருபை நிறைய வேணும். சம்பாதிக்க கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. 1 மடங்கு அல்ல, 2 மடங்கு மாறணும் ஆண்டவரே, 4 மடங்காய் மாறணும் ஆண்டவரே, 5 மடங்காய் மாறணும் ஆண்டவரே, 7 மடங்காய் மாறணும் ஆண்டவரே, 10 மடங்காய் மாறணும் ஆண்டவரே, 100 மடங்காய் மாறணும் ஆண்டவரே, 1000 மடங்காய் மாறணும் ஆண்டவரே. கோடா கோடியாக அதிகம் அதிகமாக மாற கர்த்தர் கிருபை தருவீராக. அல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா. கர்த்தர் வெளிப்படுத்தின வார்த்தைகளை வைத்து தொடர்ந்து ஜெபிக்க கர்த்தர் கிருபை தருவீராக ராஜா. அப்பா பலப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக. ஒவ்வொரு குடும்பங்களும் அப்படி ஆசீர்வதிக்கப்படட்டும் ஐயா. ஒவ்வொரு குடும்பங்களும் அப்படி ஆசீர்வதிக்கப்படட்டும் ஐயா. ஒவ்வொரு பெண்களையும் கர்த்தர் அப்படி ஆசீர்வதிப்பீராக. ஜெபத்தில் இருக்கிற ஒவ்வொரு பெண்களையும், ஆன்லைனில் இருக்கிற எல்லா பெண்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அல்லேலூயா. மடங்கு மடங்காய் ஆஸ்வதிக்கட்டும் ஐயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. ஒண்ணுமே இல்லையே, ஒண்ணுமே இல்லையே என்று சொல்லி அவர்கள் தன்னை கீழாக்கி கொண்டு போகாதபடிக்கு கர்த்தர் தந்திருக்கிறார். நான் இன்னும் பெருகுவேன், நான் இன்னும் உயருவேன், நான் இன்னும் அதிகரிக்கப்படுவேன். அல்லேலூயா. கர்த்தர் என்னை பிரகாசிக்க பண்ணுவார். இருக்கிற பலவீனத்தை பார்க்காதுங்க, இருக்கிற கொஞ்சத்தை பார்க்காதுங்க, இருக்கிற சோர்வுகளை பார்க்காதுங்க, இருக்கிற தடம் புரண்டு போன காரியத்தை பார்க்காதுங்க. கர்த்தர் என்னை இதிலிருந்து உயர்த்துகிறவராய் இருக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? என்னை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த கரத்தில் அப்படியே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோமா? எங்க முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீர் மாத்திரம் மகிமைப்படுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. வந்த எல்லாரும் இந்த வார்த்தையின் ஆசீர்வாதத்தை ஆண்டவரே ஜெபத்தில் இணைந்திருக்கிற எல்லாரும் பெற்றுக்கொள்வார்களாக. கிருபையினால நிரப்புங்க, வழிநடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.